20ஆம் அதிகாரம். சில வசனங்கள். இயேசு உயிர்த்தெழுதல். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனியே அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்பு சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். இங்கே நாம் கவனிக்கும் பொழுது, பிறப்பதற்கு முன்பே கடவுள் இவ்வுலகை பல தெய்வ புதல்வர்களால் வழிநடத்தியிருக்கிறார். அது நாம் புராணத்தில், நம்முடைய இந்து கலாச்சாரத்திலே, இந்தியாவிலே இருந்த வரலாற்று விவரங்களிலேயே நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். உலக அளவிலும் பல தெய்வ புதல்வர்களை பற்றி வரலாற்று விவரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் பின்னர் கடைசியாக இயேசு கிறிஸ்து உலகை வழிநடத்தி இருந்திருக்கிறார். அதன் பிறகு தெய்வ புதல்வர்கள் உலகிலே அவதரித்து வழிநடத்தினதாக வரலாற்று விவரம் 2000 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. எதுவும் தெய்வ புதல்வர்கள் அவதரித்து வழிநடத்துவதாக எந்த வரலாறும் இல்லை. மனிதர்கள் மகான்களாக இருந்திருக்கிறார்கள். மனிதர்கள்தான் மக்களுக்காக போராடி பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்து மகான்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே தெய்வ புதல்வர்கள் வழிநடத்தி உலகை காப்பாற்றிய கடைசி விவரம் இயேசுவோடு முடிந்திருக்கிறது. 2000 வருடங்களுக்கு மேலாகிறது. இயேசு கிறிஸ்து போன்று தெய்வ புதல்வர்கள் இவ்வுலகிலே மறுபடியும் அவதரிக்கவில்லை. இவ்வாறாக இந்நாள் வரை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்துதலே இவ்வுலகை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இக்கடைசி காலகட்டத்திலே கடவுள் வெளிப்படுத்தி அடையாளங்களை அவர் நிரூபித்தால் தெய்வ புதல்வர்கள் வாழ்கிற பரலோக ராஜ்யம் ஒன்று வானில் உண்டு என்பதை நாம் நம்ப முடியும். கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் நம்ப முடியும். இப்படிப்பட்ட கடைசி காலத்திலே இப்போது நாம் வந்திருக்கிறோம். கடவுளுக்கு மகிமை உண்டாக. ஆம்.